வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்ல போய் பார்க்கலாம். எங்க போறோம் அப்படினு பார்க்கலாம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் இருட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல செல்லக்குட்டி? ஆமா. இது என்ன vlog அப்படினா என்ன vlog? என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். அம்பரிஷ் குட்டி அவரோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறான். நான் வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். நீங்க எங்க போறீங்க? நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். அதாவது நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவோட வீட்ல தான் இருக்கா. ஐயோ என் ஃப்ரெண்ட் வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா வீட்ல இல்லடா. உனக்கு அதுல எனக்கு ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து இவங்களோட அம்மாவோட ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து என் டாடியோட ஃப்ரெண்ட். மூணு பேரும் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். அதாவது அந்த மூணு ஃப்ரெண்டும் ஒரே வீட்ல தான் இருக்காங்க. வந்து ரீச் ஆயிட்டோம். அங்க போலாம் பிரதர். இப்பவே ரெண்டு பேரும் செட் சேர்ந்துட்டாங்க. ஆமா அது அபார்ட்மெண்ட் வேறயா? வந்துட்டோம். சூப்பரா இருக்குல. இது மாதிரி நம்மளோட பழைய மெமரிஸ் ஞாபகம் வருது. எங்க பழைய வீடு இப்படி தான் இருக்கும். லிஃப்ட்ல இருந்து அப்படியே வருவோம். மங்களகரமா வச்சிருக்காங்களே. இது எவ்வளவு இது நாங்க ஆக்சுவலா பேசிக்கலாம் இல்ல? ஒரு மேட்சா இருக்கு பாத்தீங்களா? ஒரே திங்கிங். எப்போ 8:30 ஆயிடுச்சு. 6:00 வந்தா நீ என்ன வேலை வாங்குவல. அதனால நீ ஃபுல்லா சமைச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வரணும். சாப்பிட தான் வரணும் அப்படினு லேட்டா வந்திருக்கோம். ஓகேவா? வாங்க. நந்தினி போட்ட கோலம் பாருங்க. போட்ட கோலம் மறந்துட்டேன் அழிக்கிறேன். சூப்பர். என்ன பொங்கல் யார பரிக்கல க்ளீன் பண்ணல. நீ என்ன சொம்பு போட்டு வச்சிருக்க? இல்ல பானை வரைய சொன்னா சொம்பு வரைஞ்சு வச்சிருக்க. நீ தண்ணி குடிக்கிற சொம்பு வரைஞ்சு வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே கோலம் போடுறேன். அப்படியே? ஓ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கோலமா? சூப்பரா இருக்கு. நேத்து சூப்பர் நந்தினி. சரி ரைட். போலாம். ஹோட்டல் டிஷ்லாம் இங்க தான் செய்றீங்க போல. பீஸா ஏதோ செய்யறாங்க. ஓ பீஸா வேறயா? இங்க பாரு. அம்பலிஷ்காக பீஸா ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெண்டு பீஸா. என்ன பீஸா? ஃப்ரைட் சிக்கன் பீஸாமா? பன்னீர் பீஸா அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ ஹாட் சாக்லேட் வேற பண்ண போறாங்களா? நாங்க வந்தோடனே டேஸ்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் காலி பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இங்க பாருங்க ஃபுல்லத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாட் சாக்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க கடாயில ரெடி பண்ணுங்க. பஞ்சாபி சிக்கனா? இதுதான் மதியானம் நான் மேரினேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா? அவங்க அண்ணா பண்ணது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கடா. சூப்பரா இருக்கு. எடுத்துக்கறேன். சாப்பிடுங்க. செமையா இருக்கு. ப்ரோ எப்படி ப்ரோ பெரிய குக்கிங் மாஸ்டரா இருக்கீங்க? நல்லா சமைக்க தெரிஞ்ச பையன், நல்லா சாப்பிட தெரிஞ்ச பொண்ணு. கரெக்ட்டா? அப்படிலாம் பதிவு பண்ண கூடாது. யார் நல்லா சமைப்பா? நந்தி ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அடிச்சு சொல்ல சொல்லிருக்கா. அடிச்சுக்கடா சொல்லாதன்னு சொல்லிருக்கா. வீடியோ எடுப்பாங்க. நான்வெஜ் நான் நல்லா செய்வேன். வெஜ் எனக்கு செய்ய தெரியாது ஒத்துக்கறேன். எனக்கு உண்மையாவே அதை விட பஞ்சாபி சிக்கன் தான் பிடிச்சிருக்கு. மாமா அவருக்காக சொல்லல. மாட்டீங்க. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எனக்கு கிறிஸ்பி சிக்கன் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பஞ்சாபி சிக்கன் தான் பிடிச்சிருக்கு. நான் நந்தினிக்காக உண்மையாவே எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. வார்ம் லைட்லாம் போட்டு நந்தினி ஹோட்டல் செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஹோட்டல் செட்டப் அந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கறதுக்காக வார்ம் லைட்லாம் போட்டு கீழ பெட் ஷீட்லாம் போட்டு
அப்படியே கீழே ஒரு தாபா ஸ்டைல்ல கீழே ஒயர் கட்டில் மட்டும் தாங்க இல்ல கீழே உட்காந்து அப்படியே சாப்பிட போறோம். மூவி ஏதாவது பார்த்துக்கிட்டே மூவி பார்த்துட்டு சாப்பிடும்போது பேசிட்டு சாப்பிடுவோம். தெரியல நிறைய வெரைட்டியா பண்ணி என்ன இருக்கு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம். ஷார்ட்ஸ்ல வரும். லாங் வீடியோலயே காமிக்கலாம். வீடியோல வரும் ஷார்ட்ஸ்ல வரும். என்னடா டிஷ் பண்ணிருக்காங்க அப்படினு காமிக்கலாம். செம்ம கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. காலைல இருந்து செஞ்சிட்டு இருக்காங்க எங்களுக்காக. பாருங்க எல்லாரும் வந்தாங்க. இட்டாலியன் டிஷஸ் தான். பீஸா, ஹாட் சாக்லேட். அவங்க இருக்கடி ஆளே கிடையாது. அப்புறம் பஞ்சாபி டிஷஸ் எல்லாம் டிஃபரண்டா இல்ல அவங்க சிவகாசிக்காரங்க கிடையாது, அமெரிக்காக்காரங்க போல. நந்தினி காலையில இருந்து செஞ்சிட்டு இருக்கு போல. பாவம். சூப்பரா இருக்கு நந்தினி. பீஸா கட்டர் பாருங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. நந்தினி வேலை செய்றாங்க. வீடியோ எடுங்க. நந்தினி வேலை செய்றாங்க. ஹாட் சாக்லேட் செஞ்சிட்டு கேட்டீங்க. இல்ல டெய்லி ஹாட் சாக்லேட்டா? ஹாட் சாக்லேட் செய்றாங்க. இவ்ளோ ஐட்டம்ஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடியே பாத்துருப்பீங்கல்ல. இப்போ இதெல்லாம் பத்தாது நான் ஒரு டெசர்ட் செய்வேன் அப்படினு ஹாட் சாக்லேட். ஸ்டார்பக்ஸ் ஐட்டம்லாம் இங்க தான் இருக்கு. என்னடா ஸ்டார்பக்ஸ்ல செய்றாங்க. ஹாட் சாக்லேட் செஞ்சுட்டு தான் நான் வருவேன் அப்படினு ஒரு அத்தை கால்ல நிக்கறாங்க. நான் அப்புறம் செய்யலாம் போதும் அப்படினா கேட்கல. ஹாட் சாக்லேட் செய்றாங்க. நான் சரி நானும் கூட கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஹெல்ப் பண்ணலாம். மத்தது எல்லாம் இங்க ரெடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமா. சரி இத மட்டும் முடிச்சிட்டா போய் சாப்பிடுவோம். சூப்பரா சாப்பிட போறோம். நல்லா சமைச்சு கொண்டு வந்து சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துட்டோங்க. இத அவ சாப்பிட்டா எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படினு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சும்மாவே எங்களை வந்து ஹோட்டல்ல வாங்கி வச்சு வீடியோ போறீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நந்தினி பண்ணிருக்க டிஷஸ் எல்லாம் பார்த்தா முடிவே பண்ணுவாங்க உங்க ஹோட்டல்ல தான் வாங்கிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. இல்லங்க நந்தினி அண்ணாவும் காலையில இருந்து இருந்தெல்லாம் செய்யலங்க. நான் கால் பண்ணேன் ஈவினிங் ஒரு 3 o'clock கால் பண்ணேன். அப்பதான் ஈஸ்ட் வாங்கிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு ஈஸ்ட்னு பார்த்தா வீட்லயே பீஸா பண்ணிருக்காங்க. இவருக்கு ரொம்ப பிடிக்கும் பீஸா. அம்பரிஷ் குட்டிக்காக ஒரு டிஷ் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே இது வந்து பன்னீர் ஆனியன் சீஸ் பீஸா. எனக்கு பிடிச்ச பீஸா. டோ எல்லாமே இல்ல எல்லாமே அவங்க டோ எல்லாமே வீட்லயே ரெடிமேட் அந்த டோலாம் கிடையாது. இது வந்து பஞ்சாபி டோ ஈஸ்ட் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்றது. இது வந்து பஞ்சாபி சிக்கன்ல ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் ட்ரை பண்ணலாம். அம்பரிஷ் குட்டிக்கு கேஎஃப்சி பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். அதனால அவனுக்கு ட்ரை பண்ணி சொல்றேன். ட்ரை பண்ணி சொல்லுங்க. அத ட்ரை பண்றேன் அரை பாதி முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் இது வந்து சிக்கன் சாப்ஸ். அதுக்கு அப்புறம் இது வந்து சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. அதுக்கு அப்புறம் ஆனியன் ரைத்தா பண்ணிருக்காங்க. அப்புறம் இது என்னது பஞ்சாபி சிக்கன். இது வந்து சொல்லி ஆகணும் அண்ணா பண்ண பஞ்சாபி சிக்கன். அவங்க ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸா ஒரு ஹோட்டல்ல. அது அந்த ஹோட்டல்ல பண்றத பார்த்துட்டு அதே மாதிரியே பண்ணிருக்காரு. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எனக்கு வந்து எனக்கு உண்மையாவே நந்தினி பண்ண ஃப்ரைட் சிக்கனோட அண்ணா பண்ண பஞ்சாபி சிக்கன் இதெல்லாம் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் தங்கச்சியை. நான் வந்து அண்ணாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் வந்து இது என்ன நந்தினி உப்பு. நீங்க தான் உப்போட ஸ்டார்ட் பண்ணீங்க. வாழையில உப்பு வைப்பல அதுக்காக நான் எனக்கு கமெண்ட்லாம் வருதுல ஏன் உப்பு இல்ல அப்படினா. இப்போ நீ பண்ண டிஷ்க்கு எதுக்குமே உப்பு தேவைப்படாது. எனக்கு அது உப்பு மிக்சிங் கிடையாது. உப்பு வந்து ஒரு விருந்தோம்பலுக்கு. ஆமா கரெக்ட். நெக்ஸ்ட் அவ்வளவுதானா? அப்புறம் ஸ்டார்டிங் வந்து விருந்தோம்பல். ஹாட் சாக்லேட் க்ரீமியா செமையா இருக்கு. ஹாட் சாக்லேட்லாம் நாங்க இதெல்லாம் வீட்ல எல்லாம் பண்ணது கிடையாது. வெளியில போனா மட்டும் தான் சாப்பிடுவோம். நந்தினி வந்து இத எல்லாமே வீட்லயே பண்ணனும் அப்படினு செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஹாட் சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்பரிஷ் குட்டிக்கு தான் சரி நாம சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். பரிமாற ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன். உங்க அண்ணனோட சிக்கன். இருங்க உட்காருங்க. நீங்க கையில எல்லாம் எடுக்க வேணாம். நீங்க உட்காருங்க. லாஸ்ட்ல நான் அந்த கப்ல மாசா ஊத்தி குடிக்கட்டா. உனக்கு தனி மாசா கப் இருக்கு. நான் உனக்கு தரேன். அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் தட்டு கொடுங்க. ஹோட்டல்ல இருக்க மாதிரி என்ன வீடியோ பண்ணீங்க? ஐயோ அந்த கொடுமைய வேற பார்க்கணுமா அண்ணா? ஐயோ இது வேற நாங்க பண்றீங்களே குமார். அப்படி ஒரு டயலாக். இத வேற ஞாபகப்படுத்திட்டீங்களே குமார் அப்படின்றான். இங்க பாத்தீங்களா? இது வந்து பிரியாணி, சுக்கா, ரைத்தா, இந்த பக்கம் பஞ்சாபி சிக்கன், ஃப்ரைட் சிக்கன். எதை சாப்பிடுறதே தெரியலையே. எதை சாப்பிடுறது எதை விடுறதே தெரியல. வேற. இது எப்படி எடுங்க? கொண்டாங்க நான் எடுக்கிறேன். நீங்க சாப்பிட்டுருங்க. நான் எடுக்கிறேன். அப்படியே எடுக்கிறேன். அம்பரிஷ் சாப்பிடுங்க. நந்தினி எஸ் நந்தினி. நீ எங்கடா அம்மாவோட கல்யாணம் வீடியோல? அப்ப சலாம் போட கூடாது. அப்ப சலாம் போட கூடாது. எடிட் பண்ணிடுங்க. பிரியாணி வேற கைக்கு முடி இருக்கு. சண்டை போடலாமா? வா.
எவ்வளவு டாய்ஸ் பாத்தீங்க உன்னோட கேட்டர்பில்லர் வந்துட்டு இருக்கான் ரெண்டு குழந்தையோட சேர்ந்து இதுவும் ஒரு குழந்தையா விளையாடிக்கிட்டு இருக்கு கேட்டர்பில்லர் வெளில வந்துச்சு முடியெல்லாம் போயிட்டு இருக்கு நிப்பாட்டுங்க அதான் மேல இன்னும் அந்த ரெண்டு பெட்டில இருக்கு பொம்மை இன்னும் அம்பையர் வெளில போயிட்டு ஏய் ஓட்டா ரைஸ் ஏன்டா சண்டை வைக்கலாம் வா அந்த ரைஸ் ஆமா ஆமா எல்லாத்தையும் கரெக்ட்டா தான எடுக்கறீங்க பாரு மேல அங்க தான் இருக்கு முக்குல தான் இருக்கு நியூ இயர்க்கும் பொங்கலுக்கும் வந்து விவிரமால்ல வந்து பிளே ஸ்டேஷன் நானும் மெரினா வச்சிருக்கேன் 2 தடவை போமா வச்சிருக்கேன் ஆஃபர் போடுவாங்க நான் ஒரு நாள் வந்து பகல்ல நைட்ல பகல்ல தூங்கும்போது நைட்ல எல்லாத்துக்கும் பேர் இருக்கு பேர் இருக்கா ஏய் என்ன சரி சண்டை போடக்கூடாது ஒரு நிமிஷம் போட கூடாது ஏய் சண்டை ஏய் இங்க வர கொசு கொசு இல்ல கொசு அடிக்கிற டைம் கொசு மருந்து அடிக்கிறதுக்கு யாருக்காவது வேணா கான்டாக்ட் நந்தினி கொசு மருந்து இல்ல இது பேட் நான் வீட்ல கொசு அடிக்கணுமா பேட் ஃப்ரீ சர்வீஸ் எனக்கு ஒரு மாதிரி அப்படி கொசுவை பார்த்த உடனே அதை அடிச்சு சாவடிக்கணும் பல்லிய பார்த்தா வரும்ல அந்த மாதிரி ஏய் 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 அத்தை யாரையும் அடிச்சிராத அங்கரிச்சு அங்க போறோம் ஏய் ஏதோ ஒரு வந்த வேகத்துல கதவை திறந்து வச்சோம் புயல் வேகத்துல கிளம்புறீங்க யார்கிட்ட காட்டாதானே இங்க பா யார் ஜெயிக்க போறாங்க அம்பரீஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டான் இது செகண்ட் மேட்ச் 1 பாயிண்ட் எல்லாரும் 0 பாயிண்ட் ரியல் கேம்டா இப்பதான் கேம் ஆரம்பிக்க போகுது சனா அழுதுறாங்க ஒரு கலர் எடுத்துரு சனா வர அழுது அவுட் ஆயிட்டேன் அவுட் பிளாக் இல்ல இன்னும் பிளாக் வேணும் ரியல் கேம் இது ஆட்ட கேம் என்ன நான் சொல்றேன் கேம் இது ரியல் கேம் அது இனிமே தான் கேமே ஆரம்பிக்க அந்த போகுது மூணு கலர் எங்க வச்சீங்க ப்ளூ எங்க வச்சீங்க வச்சீங்களா சரி இப்போதான் கேமே ஆரம்பிக்க போகுது பூஸ்ட் விளையாடுறோம் நாங்க என்ன அவன் இன்னுமே வச்சிட்டு ஏய் மூணு ஏய் ஏய் இவரு கொடுவே இல்லடா அவன் ஜெயிச்ச சம்பளத்துல கொடுக்காம விட்டான் இல்ல ஜெயிக்கல சும்மா ட்ரையல் பார்த்தோம் அது ட்ரையல் ட்ரையல் இதுக்கு அப்புறம் தான் அதனால தான் ட்ரையல் வா நீ தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்க போற வா வீடியோ வந்து எல்லாரும் நல்லா இருக்கும் மெமரிஸ் அது மெமரிஸ் அது மெமரிஸ் தான் நீ வந்தியா அம்பரீஷ் அஷ்டானா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இன்னொரு டைலாக் நம்ம ஜெயிக்கலாம்னு பரவாயில்லைங்க அடுத்தவங்க ஜெயிக்க கூடாதுங்க அதுதான் கேம் யாரை ஜெயிக்கிறதா சூது யார கவிர்ச்சுப்பா மேடம் மேடம் இல்ல ஏய் நீங்க ஏற்கனவே அப்ப ஒரு ரெண்டு நீங்க ரெண்டு தடவை குத்தல அதே நான் சுத்தி வந்து போனேன் ஆக்சுவலா எனக்கு 2 பர்பிள் இருந்துச்சு என்ன பண்ணேன் இந்த வட்டம் பிளாக்கை வச்சுக்கிட்டு ஒரு பிளாக் இருந்துச்சு 2 பர்பிள் இருந்துச்சு சரி போன தடவை என்ன பண்ணேன் வந்ததை தான் அனுப்பிட்டு இருந்தேன் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன் பிளாக் மூளை யூஸ் பண்ணிட்டேன் பர்பிள் அனுப்பிட்டேன் ரெண்டா இருந்தது பிரச்சனை அவனுக்காக ரெண்டு சேர்ந்திருக்கும் ரெண்டா இருந்தது பிரச்சனை யாருக்கோ கிரீன் இருந்திருக்கு எங்களுக்கு ஒரு கிரீன் வந்திருந்தா சேர்ந்திருக்கும் நீங்க அப்படிதான் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்துச்சு ஒரு பிங்கே வெயிட் பண்ணுங்க நீங்க ரெண்டாவது தடவை ஒரே கலர் ரெண்டு தடவை கொடுக்காதீங்க ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி இந்த கலர் இருந்திருக்கும் ரெண்டு தடவை கொடுத்தோடனே செட் ஆயிடுச்சு கரெக்ட் தான் கரெக்ட் தான் இப்ப யார் போடணும் இப்ப அண்ணா தான் போடணும் நீ இப்பதான் சொன்ன போட்ட இருடா இப்படிதான்டா வரும் ராஜாராணி ராஜாராணியா இதுங்க வாயை வச்சுட்டு நான் தான் திருட நீ யார் போலீஸ்ல கண்டுபிடிங்க பாளுங்க இவன் வளருவாளே இவன் கேட்க முடியாது நான் வளர மாட்டேன் வளர மாட்டல சரி எழுதுங்க ராஜாராணி எழுதுங்க நான் வந்து விட்டேன் நான் தான் ட்ரைன் தாடி போவோம் ட்ரைன் ஒரு கையே ஆட்டிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேர்ட் சொல்லுங்க சரி வாங்க நான் போய் ஆக்ஷன் உட்கார்